Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் நியூ டாபிக். ஸோ முதல்ல ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மொத்தம் 4 ரூல் தான். நான் 4 ரூல் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து A to Z வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ Z வரைக்கும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இதில் நம்பரிங் போட ஆரம்பிங்க. 1 2 2 3 4 5 6 7 26 வரைக்கும் நம்பர் இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்டில் மொத்தம் 26 வேர்ட்ஸ். ஓகே, அதே இதே இப்போ நீங்கள் ஆப்போசிட் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 26 வரைக்கும். ஓகே, ஸோ மொத்தம் நீங்கள் இப்போ 26 ஆப்போசிட்டில் எழுதிட்டீங்க. ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் ரொம்ப பெரிய டஃப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரே வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 நான் எழுத சொன்னால் இதை நீங்கள் ஞாபகம் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு 15 சொல்லணும். ஓட்டு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்னா 12 வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Y எடுத்துக்கோங்க. Y ஸ்ட்ரெயிட் நம்பரில் 25 வரும், அதே இது ஆப்போசிட் நம்பரில் 2 வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Yக்கு வேல்யூ இங்கே நான் 25 கொடுத்துருக்கேன். அதே ஸ்ட்ரெயிட் ஆர்டரில் Y வேல்யூ என்ன 25னா அது Bயில் வருது. ஓகே, புரிஞ்சா எப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I எடுத்துக்கிறேன். I வேல்யூ இங்கே 19 கொடுத்துருக்கேன். ஓகே, அதே இது 19னா அதுக்கு ஆப்போசிட் என்ன R. மேலே இருக்கிறது ஸ்ட்ரெயிட் பேக் ஆர்டரில் எழுதியிருக்கேன், கீழே இருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ I 18 பேக் ஆர்டரில் வருதுன்னா ஸ்டார்டிங் ஆர்டர்லேருந்து R வரும். புரிஞ்சா? இதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மொத்தமே 4 ரூல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூல் நம்பர் 1 நெகட்டிவ். ஓகே, ஸோ இங்கே நான் எழுதிக்கேன் 1 2 3 4 5. நெகட்டிவ் ஆர்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நம்பர் தந்துடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் -1 எழுதுறேன், இங்கே 3 எழுதுறேன். ஓகே, நம்ம நீங்கள் இங்கே பார்க்கும்போது -2 ஆகுது, ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனிச்சுன்னா மைனஸ் எல்லாத்துலேயுமே சேம் ஆர்டர். -2 வந்துச்சுன்னா இங்கே அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே -1 2 3 எடுத்துருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் மைனஸ் போட்டுவிட்டு இங்கே பண்ணணும். நான் 1 2 3 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். நம்ம இது பார்க்கும்போது சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே இதை கட் பண்ணிட்டு வேறு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தந்திருக்கேன் 11 12 13 and 14. ஸோ மொத்தம் 4 நம்பர் கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ எல்லாத்துலேயுமே சேம் ஆர்டர் தான் மைனஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மைனஸ் என்ன ஆகுதுன்னா -2 ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ 11 - 2 9 வரும், ரைட்? 12 - 2 10 வரும், இங்கே 11, இங்கே 12. ஸோ இதே மாதிரி மைனஸ் ஆர்டரில் இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம நெகட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நெகட்டிவ் ஆர்டர். அடுத்த ரூல் பாசிட்டிவ் ஆர்டர் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ் ஆர்டர் சேம். இப்போ இங்கே குறிப்பிட்ட நம்பர் +1 ஆகுதுன்னா இங்கே 1 ஆகும். 1 + 1 2, இங்கேயும் +1 ஆகுதுன்னா 3, இங்கே +1னா 4, அது மாதிரி 5 6. இது தான் ரூல் நம்பர் 2 பாசிட்டிவ் ஆர்டர். ஓகே, இப்போ இது பாசிட்டிவ் கண்டினியூ ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அது நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ரூல் நம்பர் 5 இது. ஓகே, இதை விட்டு கண்டினியூஷன் தான் பாசிட்டிவ் ஆர்டர் விட்டு. ஓகே, ரூல் நம்பர் 5 பாசிட்டிவ் கண்டினியூ ஆர்டர். ஓகே, கண்டினியூஸ் ஆர்டர். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கண்டினியூஸ் ஆர்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 4 5 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணும்போது +1 ஆகுது, அப்போ இங்கே 2 வரும். அதே இது இங்கே கண்டினியூ பண்ணும்போது இங்கே +2 ஆகலாம் +3 ஆகலாம். அப்போ இங்கே 2 பண்ணோம்னா 4 வரும், இங்கே +3 பண்ணோம்னா 6 வரும், +4 பண்ணோம்னா 8 வரும், +5 பண்ணோம்னா 10 வரும். ஸோ இதே மாதிரி ஆர்டர் 1 + 2 + 3 + 4 கண்டினியூஸாக முன்னாடி போய்ட்டுருக்கும். இதுதான் பாசிட்டிவ் கண்டினியூஸ் ஆர்டர். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ரூல் நம்பர் 3க்கு வந்துடும். அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர்டரும் சேம் இதே மாதிரி தான். ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 3 கிராஸ். ஸோ கிராஸ்னால் நம்மள்ட்ட நிறைய வகையான கிராஸ் இருக்குது. இங்கே நான் மொத்தம் 2 கிராஸ் தான் இருக்கேன். ஒன்று கிராஸ், அப்புறம் ஒன்று ஃபுல் கிராஸ். ஸோ கிராஸ்னால் ஃபர்ஸ்ட் 1 இங்கே போயிட்டு 2 இங்கே வந்துடும். ஓகே, அதே இது 3 இங்கே போயிட்டு 4 இங்கே வரும். அதே மாதிரி இப்போ இங்கே எந்த நம்பரும் இல்லைனா 5 ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஆயிடும். ஓகே, நம்ம இதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் பார்ப்போம். இதை நான் ஜஸ்ட் ரூல்ஸ் சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது ரூல் 4 ஃபுல் கிராஸ். ஃபுல் கிராஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக 1 இங்கே வந்துடும், 5 இங்கே வரும், 2 இங்கே, 4 இங்கே. இப்போ ரிமைனிங் 3 இருக்குன்னா 3 கீழே வந்துடும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 4 ஃபுல் கிராஸ். இதே மாதிரி நான் சொல்லப்போனால் நான் இப்போ வரைக்கும் 5 ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய ரூல்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது நம்ம கெஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த A to Z வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விட்டு ஆப்போசிட் நம்பர் இப்போ A விட்டு 1னா A விட்டு ஆப்போசிட் என்ன வரும்? Z வரும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த டேபிளை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களால் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ இந்த ரூல் நம்பர் 1 2 3 4 5 இன்னும் 6 7 இருக்குது. அதே தான் நான் சொல்கிறேன். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டினியூஸ் ஆர்டர் அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது நம்ம கொஷின் பார்க்க தான் நம்மளுக்கு புரிய வரும் என்ன ஆர்டர் யூஸ் பண்ணுறோம்னு. ஆனால் நீங்கள் ஜென்ரலி இந்த 5 ஆர்டருக்குள்ளேயே இந்த கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்கொயர் ஆர்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3ன்னு சொல்கிறேன்னா இங்கே 1 ஸ்கொயர் 1, அப்போ இங்கே +1 மட்டும் ஆகும். இங்கே 2 ஸ்கொயர் 4, அப்போ இங்கே 4 + ஆகும். அதே மாதிரி ஒரு ஆர்டர் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். நான் இது மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து வரேன், அது பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த கொஷினை பார்க்கலாம். ஸோ
நான் ஆல்ரெடி இந்த டாபிக் உங்களுக்கு நடத்திட்டேன். ஸோ இந்த கொஷினை இப்போ நம்ம இங்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஜே 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 நாலுலேயுமே ஜே இருக்குது. அப்போ கண்டினியூஸாக ஜே தான் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக இதில் ஆப்ஷன் பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜே. ஸோ இது ரைட் ஆன்சர் 3. ஐ திங்க் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்த கொஷின் இது கொஞ்சம் மாதிரியான கொஷின் தான். ஓகே. ஸோ கொஷின் W. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள். WUSQ. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே W ஆன்சர் உங்களுக்கு என்ன நம்பர் வந்துச்சு? W is 23, ரைட். அப்புறம் U என்ன? 21. W23, U21. அப்போ இங்கே எத்தனை மைனஸ் ஆகுது? 1 மைனஸ் ஆகுது. அதே மாதிரி U மைனஸ் பண்ணி UTS, T மைனஸ் பண்ணுறோம், S வருது. எஸ்லேருந்து ஆரை மைனஸ் பண்ணிட்டு Q வருது. Qவை மைனஸ் பண்ணோம்னா Pயை மைனஸ் பண்ணோம்னா அடுத்தது என்ன? O. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஆப்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேயும் உங்களுக்கு தெரியுது O. ஸோ நீங்கள் ஜஸ்ட் முதல்ல ஃபஸ்ட்டு மட்டும் சிங்கிள் ஆர்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணிட்டு போகணும். இது மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் வச்சுருக்கேன். இதை இப்போ வரைக்கும் பார்ப்போம், சரியா? ஸோ இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுது? இது ரூல் நம்பர் உங்களுக்கு ரூல் நம்பர் 5 யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். நான் ரூல் நம்பர் 5 சொல்லியிருந்தேன்னா அதே ரூல் நம்பர் 5 இங்கே ஃபாலோ பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் WX அப்புறம் Y. ஸோ W இங்கிட்டு இருக்குது, +1 X வருது, +1 Y வருது. அப்புறம் Yக்கு அடுத்தது என்ன இருக்கும்? Z இருக்கும் 100%. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 ரைட். ஸோ இது ரொம்ப ஈஸியான மாடரேட்டான கொஷின் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. அதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் RRB NTPC லெவலில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹையராக இருக்கும். நான் அதோட வீடியோவும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து வரேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும். அது நான் புரிஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட் வேர்டு, செகண்ட் வேர்டு, தேர்ட் வேர்டு மூணுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட் வேர்டுக்கும் ஃபஸ்ட் வேர்டு அப்புறம் ஃபஸ்ட் வேர்டு நம்ம இந்த முதல்ல ஃபஸ்ட் வேர்டு விட்டு அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் வேர்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Y, U அப்புறம் Q. ஸோ இது மாதிரி நம்ம செகண்டாக பார்க்கணும். புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் W இருந்துச்சு, அப்புறம் X இருந்துச்சு, அப்புறம் Y இருந்துச்சு. ஓகே. அடுத்தது இந்த என்னது? Y, U அப்புறம் Q. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது +1, இது +1. இது நான் கையால் எழுதுறதுனால உங்களுக்கு சரியாக வரல. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் Y அப்புறம் U. Uவை பாருங்களே, Yலேருந்து U போகும்போது -3 ஆகுது. அதே இது Uலேருந்து Q போகும்போது நம்மளுக்கு -3 ஆகுது. அப்போ நீங்களே சொல்லுங்கள், Qலேருந்து -3 பண்ணால் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் M வரும். ஸோ நம்மளுக்கு M இங்கே இருக்குது. அதனாலே ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்ட். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லி பாருங்கள். இங்கே நம்மளுக்கு நடுவில் தந்துட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் பின்னாலேருந்து போவோம். O இருக்குது, N இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் N இருக்கா? Nக்கு முன்னாடி என்ன? O இருக்குது. Oக்கு முன்னாடி என்ன இருக்குது? P இருக்குது. Pக்கு முன்னாடி Q. Qக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அஃப்கோர்ஸ் R இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டே தெரிஞ்சது ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ இங்கே R இருக்குது, ரைட்டா? அடுத்தது F இருக்குது. F இங்கே முன்னாலேருந்து போவோம். A இங்கே நடுவில் கன்ஃபார்ம் B வந்துருக்கணும். CDEF. ஓகே. CDEF. அப்போ இங்கே பியும் இருக்குது, ரைட்? அதனாலே நம்ம ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்டான ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் நான் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் நான் போகும்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் சொல்யூஷன் பாருங்கள், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஐ திங்க் இது லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். எஸ், இது லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ கெஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க பாஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அது பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட்லேருந்தே போகும். B. ஸோ ஃபர்ஸ்ட் B இருக்குது. அடுத்தது D அப்புறம் F. ஸோ B, D, F. ஓகே. Bக்கும் Dக்கும் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. B +2 பண்ணோம்னா D வரும். D Eயை விட்டுட்டு F இருக்குது. ஸோ +2 F, G, H. அப்போ Fக்கு அடுத்தது H வரணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் நம்பர் 4 பண்ணிங்கன்னா சூப்பர், வெரி குட். ஸோ இதுதான் நான் ஒரு பேசிக்காக வீடியோ எடுத்து வந்தேன். இது நம்ம இன்னும் கொஞ்சம் டஃபர் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் RRB, யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டேன், RRB, SSC இந்த ஃபார்ம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இதோட கொஞ்சம் லெவல் ஹையராக இருக்கும். நான் அது வீடியோ எடுத்துறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ.